கார்த்திகை தீபம் பிப்ரவரி 8 இன்னைக்கான எபிசோடில் கார்த்திக் வந்துட்டு அந்த கடைக்குள்ளே ஏறி வந்துட்டுருக்காங்க. மேலேருந்து அருண் கீழே இறங்கி வராங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து மாட்டிப்போன்னு நினச்சிட்டு கார்த்திகை பார்த்துட்டு மேலேயே திரும்ப போயிட்டு ஒளிஞ்சிக்கிடுறாங்க அருண். இதுக்கு தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன அவள் கேட்டாளா அப்படின்னு வர மனசில் நினைக்கிறாங்க. மீனாட்சி அந்த ரியா பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. சரி நமக்குள்ளே எடுக்க ஆர்குமெண்ட் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பில் பே பண்ணிட்டு இருக்காங்க ரியா. கார்த்திக்கு உள்ளே வந்துருந்தாங்களா. ஆனந்தை தேடி வந்து ரியாவை பார்த்துட்டு இந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா, அப்போ ஆனந்த் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு நகண்டு வரும்போது மீனாட்சியை பார்த்துருந்தாங்க. என்ன கார்த்திக் இங்கே அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்கள் எதுக்காட்டி வந்தீங்கன்னு கேட்க, அடுத்த வாரம் எங்கள் வெட்டிங் டே வருதுல்ல, அதான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை எங்களுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம், இன்னும் அருண் வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்குமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு எல்லாருக்கும் எடுக்கணும், உங்களுக்கு தானே வெட்டிங் டே, உங்களுக்கு மட்டும் எடுத்தால் போதும், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் ஆனந்த் வந்து அன்னிக்கிட்ட பார்த்துருவாங்க, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வேணும்னே வந்து மீனாட்சி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம் கார்த்திக் நீங்கள் எதுக்காண்டி வந்தீங்க அப்படின்னு கீழே போனதுக்கப்புறம் மீனாட்சி கேட்க, இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னால், இல்லை நானே உங்களை ட்ராப் பண்ணிடுவேன்னு கார்த்திக் சொல்ல, இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து மீனாட்சி அங்கேருந்து கிளம்பிடுதாங்க. ஆனந்த் அவசரமாக ரியா கிட்ட போயிட்டு, சரிவா போகலாம், நீ வந்து இப்போ என் தம்பி கார்த்திங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ சரி வாங்கன்னு சொல்லிட்டு காரில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது கூட இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தான் அவங்க தம்பி பார்க்கலன்னு ரியா சொல்ல, என் தம்பி மட்டும் இல்லை மீனாட்சி அங்கே தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கா. மீனாட்சியா யாருன்னு கேட்க, அதான் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தல, அந்த அவள் தான் என்னோட மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காண்டி தான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோமான்னு ரியா வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்த கார்த்திக் வீட்டுக்கு வர ஹாலில் தான் அருணும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே மேலே போக, இந்த டைமில் இதுக்காண்டி கார்த்திக் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் நினைக்க, கார்த்திக் மேலே போயிட்டு தீபா கிட்ட என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேலே தீபா நடந்ததெல்லாம் உட்காந்து நினச்சி அழுது பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் வந்ததுமே வந்து கண்ணை தொடச்சிட்டு உள்ளே எஞ்சி போக பார்ப்பாங்க. கார்த்திகை பார்த்து என்ன சார் இந்த டைமில் வந்திருக்கீங்கன்னு தீபா கேட்க, ஃபங்க்ஷன் போனீங்களே எப்படி இருந்ததுன்னு கேட்க, நல்லா இருந்துச்சு சார், எல்லோரும் பாராட்டினாங்க, அத்தை எல்லாருக்கிட்டையும் என்ன இன்ட்ரோ பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு தீபா மறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், அத்தையை என்ன பாராட்டினாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு தீபா சொல்ல, போய் சொல்லாதீங்க தீபா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஆன்ட்டி கால் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. தீபா அழுதுகிட்டே, இல்லை சார் நான் வந்து புடவையை மாற்றி வைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார், நீங்கள் கீழே நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கீழே போக, சார் சார் வேணாம் சார்னு பின்னாடியே தீபாவும் கெஞ்சிக்கிட்டே வருவாங்க. கீழே வந்ததும் ஐஸ்வர்யா பார்த்து, அண்ணி நீங்கள் எதுக்காடி கடைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. ஏன் உங்கள் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தேன்னு சொல்ல, அருண் ஒரு நிமிஷம் வந்து கோட் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நினச்சி பார்க்குறாங்க. ஏன் கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்ருக்கேன், கார்த்தியோட அப்பா கேட்டுட்ருக்கேன், காரணமாக தான்ப்பா, இவங்க தான் அந்த புடவையை மாற்றி வச்சுருக்காங்க, இன்றைக்கி அங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஐஸ்வர்யா அண்ணி தான் கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. அருணுக்கு வந்து கோவம் வருது. என்னப்பா சொல்கிறாங்கிறாங்க. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவமானப்பட்டு அவங்க அம்மா வந்தது எல்லாத்தையுமே. அதோட கார்த்தி நிறுத்தமா, அப்புறம் எதுக்கு எங்கள் ரூமுக்கு வந்தீங்கன்னு வேறு கேட்பாங்க. அதுக்கு திருன்னு ஐஸ்வர்யா முடிப்பாங்க. இவங்க தான் புடவையை மாற்றி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அருண் கோவப்பட்டுட்டு, போதும் நிறுத்து, என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டி தான் ப்ளேம் பண்ணுவியா, அவள் சில தப்புகள் செஞ்சிருக்காதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு நீ இப்போ மேலே பழித்திக்கு போட்டுட்டு இருப்பியா, அவள் ஒன்றும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு கோவப்பட்டு பேச, அண்ணன் இப்போ எதுக்காண்டின்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, தீபாவை திட்டுவங்க வைக்கணுங்கிறதுக்காண்டி அண்ணி தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கேன், ஏன் உன் பொண்டாட்டி பொய்யே சொன்னது கிடையாதான்னு, அந்த எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா உங்ககிட்ட அப்படின்னு வந்து அருண் கேட்க, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்லன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. நீ என் பொண்டாட்டி பற்றி பேசினா நானும் உன் பொண்டாட்டி பற்றி தான் பேசுவேன், புடவையை மாற்றி வச்சதை நீ பார்த்தியா இல்லை உன் பொண்டாட்டி பார்த்தாலா அப்படின்லாம் அருண் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நடக்க சண்டை வந்து அபிராமிக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. எப்போது நிறுத்துங்க, எல்லாம் இந்த தீபாவால் தான் வந்தது, நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்காண்டி சொன்னேன்னு கேட்க, அதுக்கு கார்த்தி உடனே அவங்க ஒன்றும் சொல்லலை, ஃபங்க்ஷன்லேருந்து ஆன்ட்டி தான் கால் பண்ணி சொன்னாங்கன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. நல்லாவே உன் பொண்டாட்டி நீ காப்பாற்றுற அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அண்ணி நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்போ என் பொண்டாட்டி மட்டும் பொய் சொல்லுவாளா, உன் பொண்டாட்டி பொய் சொல்லலையான்னு திரும்பவும் அருண் ஆரம்பிக்க, திரும்பி ஆரம்பிச்சிட்டிங்களா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், புடவை யார் வச்சாங்களோ மாற்றி வச்சாங்களோ அது வந்து பொம்பளைங்க விஷயம், இது பொம்பளைங்க சண்டை, பொம்பளைங்களே பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம் சரிங்களா, நீங்கள் இதில் தலையிட்டு சண்டை போட்டுக்க வேண்டாம். தீபா ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும், எதுக்கு எடுத்தாலும் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கண்ணை கசக்கிட்டு நிற்கக்கூடாது, அவரை முன்னாடி நிறுத்தக்கூடாது அப்படின்னு அபிராமி தீபாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. இது பொம்பளை பிரச்சனை, இதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடாதீங்க, இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கன்னு அபிராமி கோவமாக திட்டி விட்டுருந்தாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது.